வணக்கம். நான் உங்கள் புவன்ஜி பரத். இன்னைக்கு விவாத மேடையில நான் பேச விருப்பப்படுற விஷயம் ஜெயலலிதா உடல்நிலையும், வதந்திகளும். அந்த வதந்திகளுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல பேசக்கூடிய ஒரு பெயர், அடிபடக்கூடிய பெயர் தமிழச்சி. இது இன்னைக்கு இல்ல, சுவாதி கொலை வழக்கின் போது ஆரம்பித்த பெயர் இது. சுவாதியின் கொலை வழக்கிலே பல்வேறு ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும், கருப்பு முருகானந்தம் என்ற பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் மீது அவங்க குற்றம் சுமத்தினாங்க. அதன் பிறகு இப்ப முதல்வரோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறதுலையும் அவங்க மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புது. என்ன காரணம் அப்படின்னா, இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயலலிதாவை கொன்னுட்டாங்க அப்படின்லாம் ஆரம்ப கட்டத்துல செய்தி வெளியிட்டாங்க. அதை தொடர்ந்து இப்ப லாஸ்டா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செப்சிஸ் அப்படிங்கிற நுரையீரல் கிருமி ஒன்றை அவங்க உடம்புல செலுத்தியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியிடுறாங்க. இவங்க இதுவரைக்கும் வெளியிட்ட தகவல்கள்ல ஜெயலலிதா மரணம் அப்படின்னு ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அது நீக்கப்பட்டு விட்டது. அது இல்லாம இதுவரைக்கும் வந்த செய்தியில முக்கியமானது என்னன்னா, அக்டோபர் 1ஆம் தேதி 12:59க்கு ஒரு செய்தி வெளியிடுறாங்க. என்ன வெளியிடுறாங்கன்னா, அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தின் மீது ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இந்திய சட்டத்தால் என் மயிரை கூட புடுங்க முடியாது அப்படின்ட்டு ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அதே அக்டோபர் 1ஆம் தேதி 8:45 மாலைக்கு என்ன இது பண்றாங்கன்னா, ஜெயலலிதாவோட புகைப்படம், மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெறுவது போல ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு, இது ஜெயலலிதா தானா அப்படிங்கிறத உறுதி செய்யணும், அவரு என்ன நிலையில இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகளை கொஞ்சம் அவங்களுக்குரிய ஸ்டைல்ல கேட்டிருந்தாங்க. அக்டோபர் 4ஆம் தேதி 8:17க்கு வதந்தி அப்படின்னா என்ன அப்படிங்கறதுக்கு ஒரு பெரிய விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அதுல பகுத்தறிய வேண்டியது கடமை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாங்க. அவங்க சொன்ன அந்த வாதத்துக்கு எல்லாம் நான் பின்னாடி கேள்வி எழுப்புறேன். என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம விவாத மேடையில பார்த்துருவோம். அக்டோபர் 3ஆம் தேதி 3:17க்கு ஒரு பதிவு வருது. ராம்குமார் படுகொலையில் ராம்குமார் படுகொலை அதுக்கு பயந்து போய் ஜெயலலிதா மருத்துவமனையில் தலைமறைவாகிவிட்டார். ஜெயலலிதா ஒரு மிருகம் அப்படிங்கிற பதிவை எப்போ பதிவு பண்ணியிருக்காங்க? அக்டோபர்ல 4ஆம் தேதி 3:17க்கு இந்த பதிவை வெளியிட்டிருக்காங்க. அதன் பிறகு ஒரு பதிவு வருது. என்ன பதிவு அப்படின்னா, என் மேல எதன் அடிப்படையில் வழக்கு தொடுத்தீங்க? ஜெயலலிதா தலைமறைவு நாடகம் அப்படிங்கிற பேர்ல நான் செய்திகள் வெளியிட்டதுல என்ன அடிப்படையில நீங்க போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அக்டோபர் 7ஆம் தேதி 4:10 காலையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொற்று நோய், மூளை சாவு, செப்சிஸ் அப்படிங்கிற ஒரு கிருமி, இதெல்லாம் குறித்து சில விளக்கங்கள் போட்டு, செப்டம்பர் 19ஆம் தேதி ராம்குமார் கொலை செய்யப்பட்டார். செப்டம்பர் 20, 21ல ஜெயலலிதா கூட யார் யார் பேசினாங்க, எதனால அவர் மன உளைச்சலுக்கு உள்ளானாரு, எதனால அவருக்கு இந்த நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறது சம்பந்தமா ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அக்டோபர் 7ஆம் தேதி 9:48க்கு செப்சிஸ் அப்படிங்கிற நுரையீரல் கிருமியை ஜெயலலிதாவுக்கு செயற்கையா செலுத்திட்டாங்க. சுவாதி, ராம்குமார், சசிகுமார், ஜெயலலிதா இந்த சம்பவங்கள் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது RSS தொடர்பு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எழுதியிருந்தாங்க. அவங்களோட கருத்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அக்டோபர் 8ஆம் தேதி 3:04க்கு ஜெயலலிதா கோமா நிலையில் இல்லை அப்படின்ட்டு பொன்னையன் விளக்கம் கொடுத்திருந்தாரு. இது ஒரு நாடகம் அப்படிங்கிறது போல அவங்களோட கருத்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அக்டோபர் 8ஆம் தேதி 4:01க்கு முதல்வர் இறந்து விட்டார் அப்படின்னு அப்போலோல இருந்து வெளியிட்ட ஒரு ஆடியோ பதிவு அப்படின்ட்டு ஒரு ஆடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஆடியோ பதிவு இப்ப இல்ல, யூடியூப்ல போனோம்னா ரிமூவ்டு பை யூசர் அப்படின்ட்டு வந்துருது. ஸோ அதை ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வெளியிட்டு அதை பரவலாக டவுன்லோட் பண்ணி மற்றவங்க அப்லோட் பண்ண விட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. தட்ஸ் இட். இப்போ இதுல நான் குறிப்பிட்டது எல்லாமே சில முக்கியமா அவங்க வெளியிட்டிருந்த பதிவுகள் மட்டும்தான். இதை தவிர நிறைய பதிவுகள் வெளியிட்டிருக்காங்க.
இப்போ முதல் கேள்வி நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா, தமிழச்சி என்பவர் உண்மையிலேயே சமூக ஆர்வலரா? எதற்காக இந்த கேள்வியை நான் எழுப்புறேன் அப்படின்னா, சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக தம்மிடம் பல ஆதாரங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கங்கணம் கட்டினாங்க. என் மீது வழக்கு தொடுத்தால் நான் நீதிமன்றத்தில் அந்த ஆதாரங்களை ஒப்படைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இது மாதிரி அதாவது எல்லா கருத்துக்கள் எல்லா பதிவுகளையும் இணையதளத்தில் வெளியிடக்கூடிய பிரெஞ்சு நாட்டில் வசிக்கும் பாண்டிச்சேரியை சேர்ந்த தமிழச்சி அவர்கள் அந்த ஆதாரங்களை ஏன் இணையதளத்தில் வெளியிடவில்லை? இது குறித்து அவங்க வெளியிட்ட செய்தி குறிப்பு எல்லாம் வந்து சுதேசி நியூஸ் சேனல்ல வெளியிடும் போது இந்த கேள்வியை நாங்க எழுப்பியிருக்கோம். கண்டிப்பா வந்து வெளியிட்டிருக்கணும். உண்மையான சமூக ஆர்வலராக இருந்திருந்தால், உங்களிடம் அந்த ஆதாரம் இருந்திருந்தால் நீங்க வந்து கண்டிப்பா வெளியிட்டிருப்பீங்க. அது போல ஒரு நடவடிக்கை நீங்கள் மேற்கொள்ளவில்லை. இது எனது முதல் குற்றச்சாட்டு. இன்று வரை ராம்குமார் மரணத்தை கையில் எடுத்துக்கொண்டு உங்களோட ஒவ்வொரு பதிவுலையும் என்ன பின்னணியில கீழே கமெண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்னா, சுவாதி கொலை வழக்கு ராம்குமார் மரணம் பற்றிய கமெண்ட்ஸ் வந்து நீங்க கொடுக்குறீங்க. இதற்கு பின்னணியில் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இருப்பதாக நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கீழே வர்ற கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க தெளிவுபடுத்துறீங்க. அது குறித்த ஆதாரங்கள் அப்படின்னு சொல்றீங்க. அது ஆதாரங்கள் அல்ல, செய்திகள். இங்க வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்திகளை தான் நீங்க ஆதாரம்னு நீங்க சொல்றீங்க. ஆதாரம் என்பது வேறு. உங்களிடம் ஆதாரம் இருந்திருந்தால் ஏன் அன்று வழக்காடிய ராம்ராஜ் அவரிடம் நீங்க ஒப்படைத்திருக்கலாம். அவர் மீது நம்பிக்கை இல்லை என்றால் இணையதளத்தில் நீங்கள் வெளியிட்டிருக்கலாம். பத்திரிகைகள் வந்து எல்லாத்தையும் வந்து பிரபலப்படுத்தி இருப்பாங்க. இன்னைக்கு ஆனந்த விகடன் பத்திரிகைக்கு வந்து நீங்க பேட்டி அளிக்கிறீங்க. விகடன் பத்திரிகைக்கு வந்து பேட்டி அளிக்கக்கூடிய நீங்க, அந்த அளவுக்கு தொடர்பில் இருக்கக்கூடிய நீங்க அந்த ஆதாரங்களை பத்திரிகை நிருபர்களிடமாவது கொடுத்திருக்கலாம். எதையுமே செய்யல. இன்று வரை சுவாதி கொலை வழக்கிற்கும் ராம்குமார் கொலை வழக்கிற்கும் நீதி வேண்டும் என்ற ரீதியில வந்து கேள்வி எழுப்புறீங்க. இதுல நீங்க என்ன முடிச்சு போடுறீங்கன்னா, ஜெயலலிதாவோட உடல்நிலையை வந்து இந்த கொலை வழக்கோட சேர்த்து நீங்க முடிச்சு போட்டு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறீங்க. இது வந்து ஒரு வெற்று விளம்பரமாகத்தான் என் மனதிற்கு படுகிறது. இது என்னோட கருத்து. இதற்கு பதில் சொல்ல விருப்பப்பட்டா நீங்க சொல்லுங்க. அதற்கான கேள்வி அடுத்து நான் தொடுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து இப்ப சமீபத்தில் நடந்து வரும் பிரச்சனைகள். சமீபத்தில் வந்து ஜெயலலிதா மரணம் அடைந்து விட்டார் அப்படிங்கிற செய்திய ஆதாரம் இருக்கிறது என்ற ரீதியில் தான் நீங்கள் முதல் அந்த பதிவை வந்து வெளியிட்டீங்க. இன்னும் 2 நாட்கள், அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி அவரோட மரண செய்தியை வந்து அறிவிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வெளியிட்டிருந்தீங்க. அந்த செய்தி இப்ப இல்ல உங்களோட வலைத்தளத்துல. இருந்திருந்தா ஸ்கிரீன்ஷாட் இப்ப போட்டிருப்பேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஆதாரத்தின் அடிப்படையில் ஜெயலலிதாவின் மரணம் குறித்து உறுதியான தகவல் இருக்கிறது என்றால் ஏன் அப்பொழுதே வெளியிடவில்லை? ஓகே, நீங்க வந்து அன்னைக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புனீங்க, மரணம் அடைந்துட்டார் அப்படின்ட்டு உறுதியா சொன்னீங்க. அந்த உறுதியை உடைக்கும் விதமாக இன்று வரை ஜெயலலிதா மருத்துவமனையில் தான் இருக்கிறார். பல கட்சியினர் வந்து பார்த்துட்டு போறாங்க. ஒரு கட்சியினர் வந்து பொய் சொல்லலாம், ஏமாத்தலாம். ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள், அமைச்சர்கள் இது போன்று அவரது மரணத்தை மறைத்து வைத்து நாடகம் ஆட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இதோட பின் விளைவுகள் அவர்களுக்கு தெரியும். நீங்க குற்றம் சுமத்தக்கூடிய பிஜேபியாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் ஆக இருக்கட்டும், அவர்களுக்கு இன்று தமிழக அமைச்சர்கள் எல்லாம் வந்து ஒத்து ஊதுறாங்க அப்படிங்கிறத எதன் அடிப்படையில சொல்றீங்க? ஜெயலலிதாவின் தோழி சசிகலா அவரும் வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒத்து ஊதி அவங்களோட நாடகத்துக்கு ஒத்துழைக்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க? அப்பல்லோ மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அவர்கள் எல்லாம் வந்து பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் நடத்தும் நாடகத்திற்கு ஒத்து ஊதுறாங்க அப்படின்னு எதன் அடிப்படையில் சொல்றீங்க? இது நீங்க ஒரு பகுத்தறிவாளர் அப்படிங்கிறதுனால நான் சொல்றேன். உங்களிடம் வந்து சேரும் வதந்திகள்னா வந்து இது அது அப்படின்னு பிரித்து விளக்கம்லாம் பெருசா கொடுத்திருந்தீங்க. பகுத்தறிவாளர்னா பகுத்தறியணும்னு சொல்லியிருந்தீங்க. அதே பகுத்தறிவாளர் பெரியார் அவரோட கொள்கை நிலைப்பாட்டில் வந்து கொண்டிருக்கும் நீங்கள் உங்களிடம் வந்து சேரும் செய்திகளை பகுத்து அறிந்திருக்க வேண்டும் என்பது எனது கேள்வி.
இப்ப ஜெயலலிதா உடல்நலக் குறைவை வந்து இங்க தமிழகத்துல பல கட்சிகள் வந்து அரசியலாக்க முற்பட்டுட்டு இருக்காங்க. அதற்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு. பாரதிய ஜனதா மேலிடமா இருக்கட்டும், காங்கிரஸ் மேலிடமா இருக்கட்டும், இது சராசரி தொண்டன் முதற்கொண்டு எல்லாரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய விஷயம். இந்த மாதிரி ஒரு நிலையில நீங்க வந்து அவங்க மரணம் அடைந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து எப்போ அக்டோபர் 8ஆம் தேதி கூட மீண்டும் வெளியிட்டிருக்கீங்க. அதுக்கடுத்து அக்டோபர் 7ஆம் தேதி என்ன பதிவு வெளியிட்டிருக்கீங்க? செப்சிஸ் அப்படிங்கிற நுரையீரல் கிருமி செலுத்தப்பட்டதா சொல்லியிருக்கீங்க. நுரையீரல் கிருமி செலுத்தப்பட்டதா சொல்றது வந்து, அதாவது அவரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது செப்டம்பர் 22ஆம் தேதி. அன்றில் இருந்தே அவருக்கு இந்த நுரையீரல் சுவாச பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு வரக்கூடிய மருத்துவ அறிக்கைகள் மூலம் நம்ம வந்து உணர்ந்து கொள்ள முடியுது. அப்ப அவர் போயஸ் கார்டன்ல இருக்கும் போதே யாரோ இந்த கிருமியை செலுத்திட்டாங்களா? அந்த அளவுக்கு வந்து ஜெயலலிதாவை சுற்றி இருப்பவர்கள் விசுவாசம் அற்றவர்கள் என்றால் அவர்களில் யார் நீங்கள் சொல்லும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள்? இந்த கேள்வி எனக்கு எழுது. கோமாவில் இல்லை அப்படின்ட்டு பொன்னையன் வந்து ஒரு கூற்று சொல்லியிருந்தாரு. இதையும் நாடகம் அப்படின்னு சொல்றீங்க. எதன் அடிப்படையில் சொன்னீங்க அப்படின்னு தெரியல. உங்களுக்கு வந்து இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் கோமால இருக்காரு அப்படின்னா அதற்கான ஆதாரம் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் வெளிப்படையாக ஆதாரபூர்வமாக ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்திருந்தா வெளியிடுங்க. இல்ல முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன உடல் நிலையில் இருக்கிறார், என்ன உடல் தகுதியில் இருக்கிறார், இது குறித்த உண்மையான தகவல் இருந்தா வெளியிடுங்க. இணையதளத்துல யாருனாலும் என்னனாலும் பேசுவாங்க. அதாவது எனக்கு ஜெயலலிதா மீது வெறுப்பு இருக்கு அப்படின்னா அவங்க குறித்து இந்த உடல்நல குறைவில வந்து சந்தோஷப்படக்கூடிய நபர்களில் நானும் ஒருவன். அப்படி நான் சந்தோஷப்படும் போது அது குறித்த வதந்தியான தகவல்களை வந்து வதந்தின்னு சொல்லக்கூடாது, பொய்யான தகவல், உங்கள் கூற்றுப்படி பொய்யான தகவல்களை வந்து நான் வெளியிடுவேன். அந்த வெளியிடக்கூடிய விஷயங்களை சேகரிச்சு இதுதான் என்னிடம் இருக்கும் ஆதாரம் அப்படின்னு நீங்க பேசுற வந்து ஒரு முட்டாள்தனம். நீங்க வந்து ஒரு பகுத்தறிவாளரா அப்படிங்கிற கேள்வியே எனக்கு வந்து எழும்புது. யார் யாரோ எங்கெங்கேயோ வெளியிடக்கூடிய செய்தி அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இதுதான் ஆதாரம், இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க. ஒரு தமிழக முதலமைச்சர் அவர் வந்து உடல்நல குறைவாக இருக்கும்போது அவர் மரண செய்தியை மறைக்கும் அளவிற்கு யாரிடம் சக்தி இருக்கிறது? அங்கு இருக்கும் அமைச்சர்கள் எல்லாம் வந்து இது போன்று மத்திய அரசாங்கத்திற்கு ஜால்ரா போடுறவங்க அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு இது வந்து தமிழகத்தை அவமானப்படுத்தும் ஒரு செயலாதான் நான் பாக்குறேன். அதை தவிர நீங்க ஒரு இது சொல்லியிருக்கீங்க, இந்திய சட்ட பிரிவுகளால் என் மயிரை கூட புடுங்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க. அது எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தை. நீங்க ஒரு சமூக ஆர்வலரா அரசியல் சமூக நிகழ்வுகளை வந்து நான் சமூக பார்வையில இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்லக்கூடிய உங்களது வாதங்கள் எல்லாமே கேள்வி எழுப்பக்கூடியதாகத்தான் இருக்கிறது. உண்மையான விமர்சகராக நீங்கள் இல்லை. உண்மையான நிகழ்வுகளை உண்மையான கண்ணோட்டத்தில் பார்த்து பகிர்ந்தளிக்க தெரியாத நீங்கள் இது போன்ற பதிவுகள் வெளியிடுறத நிறுத்திக்கணும். அப்படி ஒரு பதிவு வெளியிடுறீங்களா, அது வந்து உங்களோட பகுத்தறிவின் படி என்ன அப்படிங்கிறத தெளிவா பகுத்தறிஞ்சு இது மாதிரி ஒருத்தர் செய்தி வெளியிட்டு இருந்தாரு, இது உண்மையா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது என்னோட பார்வை அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நீங்க வெளியிடுங்க. இதுதான் நடந்தது, இதுதான் அப்படின்ட்டு நீங்க ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அதில் நிலைப்பாடவே இல்லை. அதுக்கடுத்து ஒரு பொய்யான தகவல்கள் பரப்பப்படும். அதை கையில பிடிச்சிட்டு அதை எடுத்து நீங்க பேசுவீங்க. ஏன்னா முதல் மரணம் அடைந்தாரு நீங்க, அதுக்கடுத்து ஹோமா ஸ்டேஜ்னீங்க, அதுக்கடுத்து நுரையீரல் கிருமின்னீங்க, இப்ப லாஸ்டா வந்து திரும்ப இறந்து ஒரு நாள் ஆகிவிட்டதுன்ட்டு வந்து நிக்கிறீங்க. என்னங்க? அதாவது சுவாதி கொலை வழக்குல வந்து உங்களிடம் ஆதாரம் இருக்கிறது அப்படின்னா நீங்க வந்து வெளியிட்டிருக்கணும். வெளியிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு ராம்குமாரோட மரணம் நிகழ்ந்திருக்காது. அப்படி இருக்கும்போது ஆதாரம் இல்லாமல் இது போல இன்று நடந்து கொண்டிருக்கும் கற்பனையான விஷயங்கள் அது போலதான் நீங்க வந்து அன்றும் பேசி வந்தீர்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு எழுகிறது. நீங்க வந்து ஒரு சமூக பார்வையாளராக என்னால் இன்று உங்களை பார்க்க முடியவில்லை. ஏன்னா தொடர்ந்து நீங்க வெளியிட்டு வரும் பதிவுகள் எல்லாத்தையும் வந்து பாக்குறப்ப
நீங்க ஒரு கதாசிரியரா தான் இருக்கணும். நல்லா கதை அமைக்கிறீங்க. என்ன விட நல்ல ஒரு திரைக்கதை ஆசிரியரா நீங்க இருக்கீங்க. சந்தோஷம். நீங்க திரையுலகத்துக்கு வந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். இந்த விவாத மேடையின் முடிவில் நான் உங்களிடம் கேட்க விரும்பும் கேள்வி என்ன அப்படின்னா, உங்களிடம் சுவாதி கொலை வழக்கு தொடர்பாக ஆதாரங்கள் இருந்தால் வெளியிடுங்க. அதேபோல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீது தவறான வார்த்தைகள் பயன்படுத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். மயிர புடுங்கிறது. இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தை. இது ஒரு பகுத்தறிவாளன் பயன்படுத்தும் வார்த்தை அல்ல. இது ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்கள் பயன்படுத்தும் வார்த்தையும் அல்ல. அந்த வார்த்தை அது போன்ற வார்த்தைகள் பயன்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது, தமிழக முதலமைச்சர் இன்று இருக்கும் நிலை குறித்து உங்களிடம் உண்மையான செய்திகள், ஆதாரங்கள் இருந்தால் நீங்கள் அதை மக்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. எதுவும் இல்லாமல் பொய்யான செய்திகள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காங்க. ஜெயலலிதா மாதிரி பேசி கூட ஒரு செய்தி வெளிவந்தது. அது எல்லாத்தையும் நீங்க பெருசா எடுத்துக்கிட்டு உங்களோட கருத்து அப்படிங்கிறத நீங்க சொல்லலாம். இது பொய்யா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம். அப்படி என்ன ஏது அப்படிங்கறத பேசுறவர். இதுதான் உண்மை. இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் தான் இருக்கான், பிஜேபி தொடர்ந்து அவங்கள் மீது மட்டும் நீங்க குற்றம் சாட்டி கொண்டு செல்வது அவர்கள் மீது தவறுகள் இருக்கலாம். கண்டிப்பாக தவறுகள் இருக்கு. அங்கங்க தவறுகள் நடக்கின்றது. அதற்காக ஒட்டு மொத்தமாக நீங்க தமிழக முதலமைச்சர் மரணம் அடைந்து விட்டார் என்ற ரீதியில் அது கொலை, அந்த கொலைக்கு பின்னாடி பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இருக்கிறது என்று குற்றம் சுமத்துவது ஏற்புடையதல்ல. உண்மைக்கு மாறான ஒரு விஷயம். உங்களிடம் சேரும் தகவல்களை பகுத்தறிந்து அது உண்மையா என தெரிந்து கொண்டு பதிவிடுங்கள். ஏன்னா உங்களோட பேஜ்ல கிட்டத்தட்ட 8 லட்சம் நபர்களுக்கு மேல இருக்காங்க பேஸ்புக்ல. நீங்க சொல்லக்கூடிய கருத்து பரவலா லட்சக்கணக்கான பேரை சென்றடையுது. அப்படி இருக்கும்போது ஆரோக்கியமான சரியான விஷயங்களை பகிருங்க. சும்மா பெரியார் அவர் பகுத்தறிவாளர். அவரது கருத்து அன்றைய காலகட்டத்தில் பார்ப்பனர்களுக்கு எதிராக இருந்தது. ஏனென்றால் பார்ப்பனர்கள் அன்று உடன்கட்டை ஏறுவது இது போன்ற இந்துத்துவா கொள்கையின் அடிப்படையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அன்றைய அரசியல் காலகட்டத்தில் மேல அவங்க நின்று எல்லாரையும் அடக்கி ஆண்டாங்க. அதுல இன்னைக்கு ஒரு 30-40% மாற்றம் வந்துவிட்டதா தான் நான் நினைக்கிறேன். இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, தமிழக முதலமைச்சர் அவர்களின் உடல்நிலை குறித்து உங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சுன்னா, இல்ல இணையதளத்துல ஏதாவது ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, அதோட உண்மை தன்மையை ஆராய்ந்து செய்தி பதிவிடுங்கள். நீங்களா ஒரு கற்பனையில இந்த விஷக்கிருமி மைக்கேல் ஜாக்சனுக்கு தான் செலுத்தினாங்க, அதைத்தான் ஜெயலலிதாவுக்கு செலுத்திட்டாங்க. யாரு செலுத்தினா? அதற்கான ஆதாரம் என்ன இருந்தா வெளியிடுங்க. தமிழக முதலமைச்சர் கோமால இருக்காரு அப்படின்னா, இல்லைன்னு இவங்க மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு எதிராக உங்களிடம் ஆதாரம் இருந்தா வெளியிடுங்க. தமிழக முதலமைச்சர் நலமுடன் இருக்கிறார் அப்படின்னு இவங்க சொல்றதுக்கு பதிலா மரணம் அடைந்து விட்டார் அப்படின்னு சொல்றதுக்கான ஆதாரம் உங்களிடம் இருக்கிறது என்றால் வெளியிடுங்க. நீங்க என் பார்வையில் உங்களோட செயல்பாடு எப்படி இருக்கின்றது என்றால், தமிழகத்திற்குள் வீணான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி தேவையில்லாத ஒரு பதட்ட நிலையை உருவாக்க முயல்கிறீர்கள் அப்படிங்கிற பார்வை தான் எனக்கு வருது. உண்மையிலே நீங்க சமூக பார்வையில் செய்திகள் வெளியிடவில்லை என்பது என் பகிரங்கமான குற்றச்சாட்டு. தமிழகத்தின் மீது அக்கறையும் சமூக பார்வையும் பகுத்தறியும் தன்மையும் உங்களிடம் இருந்திருந்தால் இது போன்ற பொய்யான விஷயங்களை நீங்கள் பதிவிட மாட்டீர்கள். மீண்டும் ஒருமுறை அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொண்டு இந்த விவாத மேடையை முடிக்கிறேன். தவறான செய்திகளை பகுத்தறியாமல் வெளியிட வேண்டாம். சுவாதி கொலை வழக்கில் உங்களிடம் ஆதாரம் இருந்தால் வீணாக வெட்டியாக பேசிக் கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு அந்த ஆதாரங்களை வெளியிடுங்கள். நன்றி.